ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் யூனிவர்ஸ் கிட்ட பேசுறது எப்படி 5 ரகசிய வழிமுறைகள் இருக்குங்க. யூனிவர்ஸ் கிட்ட சரியா கேட்டோம் அப்படின்னா எதையும் பெறலாங்க. அது மட்டுமே இல்லாம யூனிவர்ஸ் கிட்ட நம்ம கேட்டுட்டோம், யூனிவர்ஸ் அது கேட்டுச்சா இல்லையா, அது நமக்கு தர அறிகுறிகள் என்னென்ன, சைன் ஆஃப் யூனிவர்ஸ் அது என்ன அப்படின்றதும் ஒரு 5 மெத்தட் இருக்குங்க. அதையும் தெரிஞ்சுக்க போகலாம். கடைசியா சொல்ல போற பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோல நான் சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வாழ்க்கையில நாம நினைச்ச காரியங்கள் தடையின்றி நடக்க வேண்டுமா? பிரபஞ்சம் எப்போதும் நமக்கு பதிலளிக்க தயாரா இருக்கு. ஆனா அதுகிட்ட நாம பேசுற மொழி சரியா இருக்கணும். இந்த வீடியோல பிரபஞ்சத்தோட நம்ம எப்படி தொடர்பு கொண்டு நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் அப்படின்றதுக்கான 5 சரியான முறைகளை விரிவா பார்க்க போறோம். நாம ஒரு விஷயத்த ஆழமா விரும்பும் போது இந்த பிரபஞ்சம் அதை நமக்காக கொண்டு வரும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நிறைய பேருக்கு நடந்தும் இருக்குங்க. ஆனா ஒரு சில பேருக்கு அது நடக்கிறது இல்ல. ஏன்னா பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி கேட்கறது அப்படின்னு நமக்கு தெரியலங்க. ரேடியோ ஸ்டேஷன் போலதாங்க பிரபஞ்சமும். நம்ம ஒரு குறிப்பிட்ட எஃப்எம் கேட்கணும் அப்படின்னா அந்த டியூனை நம்ம சரியா வைக்கணும். அதே போல நம்மளுடைய எண்ணங்கள் நேர்மறையாக இருந்தா மட்டுமே பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குங்க. ஃபர்ஸ்ட் பிரபஞ்சத்தோட நம்ம எப்படி பேசணும், எப்படி கனெக்ட் ஆகணும், முதல்ல தெளிவான கோரிக்கையை நம்ம வைக்கணும். கிளாரிட்டி இன் ஆஸ்கிங் டு யூனிவர்ஸ். முதலாவது விஷயம் கிளாரிட்டி. பல நேரங்கள்ல நாம எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும், அப்படி இல்லைன்னா எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும், எனக்கு நிறைய பணம் வேணும் அப்படின்னு பொதுப்படியா கேட்கிறோம். இது ரொம்ப ரொம்ப தவறு. உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டலுக்கு போறோம் அப்படின்னா அங்க போய் எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னா கேட்போம். நமக்கு என்ன பிடிக்குமோ அதுதானே கேட்போம். அதே போலதாங்க பிரபஞ்சத்துக்கிட்ட பொதுவான கோரிக்கை இல்லாம உங்களுக்கு என்ன தேவையோ, உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு ஒரு வீட்டு மனை வேணும், இல்லைன்னா சொந்தமா ஒரு வீடு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க, இந்த இடத்துல ஒரு வீடு வாங்கினா நம்ம நல்லா இருக்கும் சொல்லிட்டு. அந்த ஒரு பேரை போட்டுக்கோங்க. இந்த இடத்துல அழகான ஒரு வீடு இல்ல வீட்டு மனை வாங்கும் வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி அப்படின்றது போல துல்லியமா கேட்கணுங்க. நாம எதை தேடுறோமோ எதை நாடுறோமோ அதை தெளிவா பேர் வச்சு அழைக்க தொடங்கணுங்க. 2வது விஷயம் சரியான நேரம். டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதிகாலை நீங்க 4 to 6 செய்யலாம், 5 to 6 செய்யலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்துல எது செஞ்சாலுமே அது பல மடங்கு பலனை தரும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். குறிப்பா ஒரு டைம் சொல்ற பாருங்க, 5 மணில இருந்து 6 மணி வரை. முதல் நாள் இந்த டைம்ல சொல்ல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா தொடர்ந்து எத்தனை நாள் அப்படின்றது நீங்களே ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு மண்டலம் இல்ல 27 நாள் இல்ல 33 நாள் 21 நாள், இந்த மாதிரி உங்களுடைய கோரிக்கை என்னவோ. இப்ப பெரிய கோரிக்கை வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு மண்டலம் செய்யலாம். சின்னதா ஒரு கோரிக்கை வைக்கிறீங்களா, குறைந்தபட்சம் 21 நாளாவது சொல்லணுங்க. ஸோ இந்த நாளுக்குள்ள இந்த விஷயம் எனக்கு நடந்தே ஆகணும் அப்படின்னு நம்ம கோரிக்கை வைக்கிறோம். அப்போ இந்த 21 நாளும் இந்த பிரம்ம முகூர்த்த டைம் 5 to 6 முதல் நாள் செய்றீங்க அப்படின்னா தொடர்ந்து அந்த 21 நாளும் அதே டைம்ல செய்யணும். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல பிரபஞ்சத்தோடைய ஆற்றல் அதிகமாகவும் தூய்மையாகவும் இருக்கும். சின்ன அலைகள் கம்மியா இருக்கும். அப்ப நம்ம பேசுறது பிரபஞ்சத்துக்கிட்ட டைரக்டா போய் கேட்கும். நம்மளுடைய ஆசைகளை அமைதியான இந்த நேரத்துல கோரிக்கையை மனசார சொல்லலாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நோட் புக்ல எழுதலாம். நம்மளுடைய எண்ணங்கள் பிரபஞ்சத்தை மிக வேகமாக சென்றடையும். 3வது விஷயம் என்ன அப்படின்னா ஃபீலிங்ஸுங்க. வெறும் வார்த்தைகளால் பிரபஞ்சம் உங்களை புரிந்து கொள்ளாது. ஏன்னா பிரபஞ்சத்திற்கு பாஷை புரியாதுங்க. நம்மளுடைய இதயத்துடைய அதிர்வுகளால தான், வைப்ரேஷனை மட்டும்தான் இந்த யூனிவர்ஸ் நல்லா புரிஞ்சிக்கும். நம்ம கேட்ட விஷயம் ஏற்கனவே நமக்கு கிடைச்சிருச்சு அப்படி போன்ற ஒரு உணர்வை நம்ம உருவாக்கணுங்க. அந்த மகிழ்ச்சியோட அந்த சந்தோஷத்தோட நன்றி பிரபஞ்சமே அப்படின்னு சொல்லலாங்க. கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறத விட கிடைத்து விட்டது அப்படின்ற நம்பிக்கையே நமக்கு முழு பலன் தருங்க. நமக்கு கிடைக்குமா கிடைக்குமா அப்படின்னு செய்யக்கூடாது. கிடைச்சிருச்சு, சந்தோஷமா இருக்கிறேன், நன்றி பிரபஞ்சமே. இந்த மெத்தட்ல தான் பிரபஞ்சத்துக்கிட்ட நாம பேசணும். இப்ப நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லியாச்சு. பிரபஞ்சத்திடமிருந்து நமக்கு கிடைக்கிற அறிகுறிகள் என்னென்ன அதை நாம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? பிரபஞ்சம் நம்மளோட பேசுதா, இப்ப நம்ம சொன்னதுக்கு பதில் சொல்லுதா, இந்த 5 அறிகுறிகளை நம்ம கவனிக்கணுங்க. யூனிவர்ஸ் நமக்கு தரும் ரகசிய சிக்னல்கள்.
ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, அடிக்கடி நம்ம கண்ல படுற ஏஞ்சல் எண்கள். நம்ம அடிக்கடி கடிகாரத்த பார்க்கும்போது 1111 இருக்கும். இல்ல 222 இருக்கும். இல்ல 777 இருக்கும். 888 இது போன்ற எண்களை அடிக்கடி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பிரபஞ்சம் நீங்க சரியான பாதையில தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுதுங்க. 2வது அறிகுறி, நீங்க யாரையாவது பத்தி நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, திடீர்னு அவங்க ஃபோன் செய்றது நீங்க எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க. ஆனா திடீர்னு ஃபோன் செய்றது. அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் தற்செயலா வந்து அது ரேடியோலயோ இல்ல ஃபோன்லயோ நீங்க கேட்கறது. இது ஒரு அறிகுறிங்க. யூனிவர்ஸ் வந்து நம்மளோட கனெக்ட் ஆகி இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி. 3வது விஷயம், வண்ணத்து பூச்சி, மயிலு இல்ல வெள்ளை நிற பறவைகள் உங்க கண்ல அடிக்கடி பட்டுது அப்படின்னா, உங்களுடைய பிரார்த்தனைகள் கேட்கப்பட்டு விட்டன. பிரபஞ்சம் கூடிய சீக்கிரம் குடுக்க போகுது அப்படின்னு அர்த்தங்க. 4வது விஷயம், உங்களுக்கு வரும் தெளிவான கனவுகள் மூலம் பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகாட்டலாம். உங்களுடைய கனவில் வரும் குறியீடுகளை நம்ம குறிப்பா கவனிக்கணுங்க. 5வது அறிகுறி, காரணமே இல்லாம ஒரு விஷயம் சரி அப்படின்னு உங்கள் மனசுக்கு தோணுச்சு அப்படின்னா, அது பிரபஞ்சத்தோட ஒரு குரல். இந்த அறிகுறிகள் உங்க வாழ்க்கையில தென்படுதா அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பிரபஞ்சத்தின் மீது முழு நம்பிக்கை வையுங்கள். நீங்க விரும்புவது உங்களை தேடி வருங்க. இப்போ வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். வீடியோ முதல்ல பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி பேசுறது அப்படின்னு ஒரு 5 பாயிண்ட் பார்த்தோம். இப்போ நம்ம சொல்லிட்டோம் பிரபஞ்சம் நமக்கு காட்டும் 5 அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ கடைசியா சொல்ல போற விஷயம் முக்கியமான பாயிண்ட்டுங்க. சரண்டர் ஆகுறதுங்க. நம்மளுடைய கோரிக்கையை நம்ம சொல்லியாச்சு. இனி அது எப்போ நடக்கும் அப்படின்னு கவலைப்படக்கூடாதுங்க. ஒரு விதைய மண்ணில் விதைத்த பிறகு அதை தோண்டி பார்க்கக்கூடாது. தோண்டி பார்த்துக்கிட்டே இருந்தா என்னாகும்? அது முளைக்குமா? முளைக்காது. அதை வேர் விடும்போது தோண்டி பார்க்கறது முளைக்குதா இல்லையா? மறுபடியும் அது சின்னதா துளிர் வரும்போது தோண்டி பார்த்தோம் அப்படின்னா அது இறந்து போயிடும். முழு நம்பிக்கை வைக்கணும். பிரபஞ்சத்தின் மீது முழு நம்பிக்கை வச்சு நம்மளுடைய வேலையை நம்ம தொடர்ந்து செய்யணும். அது சரியான நேரத்துல நம்மளை தேடி வரும். நம்ம நம்பணும். சந்தேகப்படக்கூடாதுங்க. பிரபஞ்சத்திற்கு பாஷைகள் புரியாது. நம்மளுடைய எமோஷன், நம்மளுடைய வைப்ரேஷன் இது மட்டும்தான் புரியும். நாம பிரபஞ்சத்துக்கிட்ட பேச தொடங்கிட்டோம் அப்படின்னா பிரபஞ்சம் நமக்கு பதிலளிக்க தொடங்கும். இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நாள் செஞ்சுட்டு 2 நாள் செஞ்சுட்டு எனக்கு நடக்கல அப்படின்னு வந்து கமெண்ட்ல சொல்லாதீங்க. தொடர்ந்து செய்யும்போது குறைந்தது ஒரு 21 நாளாவது நம்ம செய்யணுங்க. பிரபஞ்சத்தோட பேசுறது அப்படின்றது ஒரு கலை. இந்த மெத்தடை இன்று முதல் கடைபிடிக்க தொடங்குங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் காத்துட்டே இருப்பேங்க. நம்ம ஏற்கனவே 369 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். ஒரு 5 பார்ட் போட்டிருப்போங்க. அதையும் பாருங்க. அதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் எல்லாம் ஒன்றும் இருக்காதுங்க. அந்த 369 மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது காலையில் 3 தரம், மதியம் 6 தரம், நைட்டு 9 தரம் எழுதுறது. எழுத முடியாதவங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றியும் டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்குறேங்க. ஆனால் இந்த பிரபஞ்சம் நம்மக்கிட்ட பேசுகிற இந்த மெத்தட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மெத்தடு நமக்கு தெளிவாக தெரிஞ்சுது அப்படின்னா தான் யூனிவர்ஸ் கிட்ட நம்ம கரெக்டாக பேச முடியும். யூனிவர்ஸ் கொடுக்குற சிக்னலை நம்மளை கரெக்டாக நம்ம வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அதனால தான் இந்த வீடியோ போட்டுக்கிறேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்போடு உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.